திண்டுக்கல் அருகே தரமான தார் சாலை அமைத்து வருவதாக பொதுமக்கள் பாராட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் மாமூல் கோவிலூர் பகுதியில் இருந்து வன்னியப்பட்டி ஓடைக்குளம் செல்லும் சாலை மிகவும் சிதறமடைந்து குண்டும் குழியுமாக காட்சி அளித்தது. இதனால் புகையிலைப்பட்டி, வன்னியப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் திருச்சி பைபாஸ் சாலை வழியாக திண்டுக்கல் நகர் பகுதிக்குள் வருவதற்கு மிகவும் சிரமப்பட்டனர். மேலும் அவசரகால மருத்துவ சிகிச்சை செல்வதற்கு மிகவும் சிரமப்பட்டனர். இதனால் அப்பகுதி மக்கள் சாலையை சீரமைத்து தர அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இதனை அடுத்து 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு தார் சாலை பலப்படுத்தும் பணிக்காக ரூபாய் 130 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த பணிகள் கடந்த மார்ச் மாதம் துவங்கி முழு வீச்சில் தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று பணிகள் முடியும் தருவாயில் உள்ளது. இப்பகுதியில் மிகவும் தரமான தார் சாலை அமைத்து வருவதாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். என் பேர் ராணி. புகையிலை பெட்டி. நான் இந்த ரோட்டில் அடிக்க ஒருக்க வருவேன். ரொம்ப மோசமாக இருந்துச்சு. குண்டியும் குழியுமா தண்ணி இதுமா இருந்துச்சு. போக வர முடியாது. நடந்து போனாலும் தண்ணி வண்டி வச்சுன்னா தெரிச்சு மேலே தெரிக்கும். அந்த மாதிரி ரொம்ப மோசமான இதாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நல்லா ஒரு அடி தூக்கி போட்டு நல்லா இது ரோடு நல்லபடியாக சூப்பராக போட்டிருக்குறாங்க. போகிறதுக்கே நல்லா இருக்குது. நல்லா நீட்டாக போட்டிருக்குது. பரவாயில்ல. இந்த ரோடு குண்டும் குழியுமா கிடந்ததுங்க. ரொம்ப மோசமா இருந்ததுங்க. இப்போ ஒரு அடி உயரம் தூக்கியிருக்காங்க. ரோடு ரொம்ப சூப்பரா நல்லா போட்டிருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. ரோடு நல்லா இருக்கு. போக வர நல்லா இருக்கு. இப்போ நான் புகையிலைப்பட்டி. நான் இந்த ரயில்லாம் அடிக்கடி போய் வருவேன். ரோடு ரொம்ப மோசமா இருந்தது. இப்போ நல்லா இருக்கு. ரோடு நல்லா போட்டிருக்காங்க நீட்டா.